வில்லன் கையில இருந்து ஹீரோவை காப்பாத்துறது அல்ல ஹீரோவோட நோக்கம். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. காப்பாத்தி தெருவில் விடுறதா? புரியுது உங்களுக்கு? அப்படித்தான் தேவன் பிசாசுகள் விடுதலை ஆக்கிட்டு விடல. அதற்கு பிறகு ஒரு சிறப்பான வாழ்க்கை. எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களை வாழ வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் அதையே நினைத்திருங்கள். சத்துருக்களின் சகல சதி தடைகளையும் நிர்மூலமாக்கி போட்டுவார். உங்க வேலையெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும். நீங்கள் கெட்டவனா இருந்தால் கூட உங்களை பிசாசால் தொடர உரிமை கிடையாது. எனக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இந்த வேலையில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசாம மக்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். ஜெபங்கள் பயத்தின் விளைவாய் வருவதல்ல, அது வெற்றியின் விளைவாய் வருவது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவதற்கு காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். My father has no limit, devil has no right. ஐயா தட்டுங்க ராமே. தேவனுடைய மிக பெரிதான நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பெற வைப்பது மட்டுமல்ல, எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, நம்மை கானானுக்குள் கொண்டு செல்வது. நீங்கள் கானானுக்குள் போகாத வரைக்கும் உங்கள் ஜேர்னி என்ன செய்யல, நிறைவடையவில்லை. ஒரு வழியாக எகிப்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்டா என்கிற மனநிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சென்னைக்கு போகிற வழியிலே கொட்டாம்பட்டியிலே நீங்கள் நின்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். இடையில நிற்கலாம், டீ சாப்பிடலாம். ஆனால் திட்டம் அதுவல்ல. திட்டம் கானான் தேசம். இங்கே இன்றைய பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான உடனே இதுதான் தேவனுடைய திட்டம் என்று நினைக்கிறார்கள். அல்ல, தேவனுடைய திட்டத்திற்காக உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டுங்க அவருக்கு. அவருடைய திட்டமே உங்களை வெளியே கொண்டு வரது கிடையாது. அவர் திட்டத்திற்காக உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். மிகுந்த வைராக்கியத்தோடு இந்த மாலை வேளையில் உங்களிடத்தில் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஆவியானவர் சொன்னார், மனுஷனை பிசாசிட்ட அடிமையாயிட்டான் ஆதாம் பழத்தை தின்னுட்டு. திரும்ப அவனை எப்படியாச்சும் அவன்கிட்ட வந்து விடுதலையாக்கணும் என்கிற நோக்கத்தில் என் பிள்ளை அனுப்பலை. திரும்ப அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் என்கிற வைராக்கியத்தோடு நான் வேலை செய்தேன். மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையான உடனே என் நோக்கம் நிறைவேறவில்லை. எந்த ஏதேன் தோட்டத்திலே நானும் அவனும் நடந்தோமோ அதே ஏதேன் தோட்டத்தில் மறுபடியும் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். எஸ் லார்ட். நெஞ்சம் மறப்பதில்லை. அவர் நெஞ்சம் மறக்காது, அதன் நினைவை இழப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவனோட வாக் பண்ணதை அவரால் மறக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே போடான்னு ஒரு அசால்ட்டெல்லாம் ஒரு செகண்டில் அவர் சொல்லலை. அவன் வெளியே போன பிறகு எம்டியாக இருந்த ஏதேனில் பார்த்து அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். இதோ வானத்தை பார்த்தேன், அது வெறுமையாக இருந்தது. பூமியை பார்த்தேன். இது எல்லாம் ஃபாலிங்க்கு அப்புறம் இருக்கிற அவருடைய மனநிலை. 3 நாள் உங்கள் வீட்டில் ஒரு சொந்தக்காரன் இருந்துட்டு நல்லா பழகிட்டு வீட்டில் கலகலன்னு இருந்துட்டு 4வது நாள் ஊருக்கு போனால் உங்களுக்கே அந்த 4வது நாள் எப்படி இருக்கும்? வெறிச்சோடி இருக்கும். அவங்க உட்காந்து பேசின இடம்லாம் அவங்க போன பிறகும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படித்தான் ஏதேனிலே ஆதாம் போன பிறகு தேவனுக்கு ஆதாம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு.
பைபிள் சே he walked with God. அவர்கள் நடந்தார்கள், அவர்கள் பேசினார்கள், சஞ்சரித்தன சிரித்திருப்பார்கள், ஜோக் அடிச்சிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, உலாவி இருப்பாங்க, இல்லை அவனை தூக்கி இருப்பார், தோளில் தூக்கி சுமந்திருப்பார், நடந்திருப்பார். ஆமாம், அவருக்கு கன்னத்தை கிள்ளி இருப்பாவன், விளையாண்டுருப்பார். அவன் போனதுன்னு இது ஏதோ அசால்ட்டை துரத்திட்டார்ல, அவர் மனம் எவ்வளவாய் வேதனைப்பட்டு இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இதை எதற்கு ஆவியானவர் காண்பிச்சார்னா, என்னுடைய நோக்கம் அவன் பாவத்தை மன்னிப்பதல்ல, எங்கே நாங்கள் நடந்தோமோ அதே இடத்திற்கு மறுபடியும் அவனை அழைத்து வந்து அவனோடு கூட நான் நடக்க வேண்டும். அதனால ஏதேன் தோட்டம் ஒரு ஆப்ஷன் அல்ல, தட் இஸ் த அல்டிமேட் கோல். அருமையான தேவனுடைய மகளே, மகனே, இடையில எங்கேயாச்சும் கொட்டாம்பட்டி வாடிப்பட்டி இந்த பக்கம் டீயை குடிச்சிட்டு அங்கனுக்குள்ளே யாரையாச்சும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அங்கனுக்குள்ளே கட்டில் போட்டு தாப்பை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா, 50 ரூபா 100 ரூபா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை அல்ல. உங்கள் கடனை அடைப்பது உங்கள் வாழ்க்கை அல்ல. விட்டு போன ரூபாயை விரட்டி பிடிக்கிறது உங்கள் வாழ்க்கை அல்ல. ஏதேன் தோட்டமே உங்களுடைய கோல். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வரும் வரைக்கும் உங்கள் ஜேர்னி முடிவடையலை. நான் நம்புகிறேன் தேவனுக்கு ஏதேனுக்குள்ள வந்த பிறகுதான் ஒரு கனவு நிறைவாகுது. நான் யோசித்து எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பான்? 1 வருஷம் கூட வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழந்தை வெளியே வந்து தான் பிறந்திருக்கு நம்ம கணக்குக்கு. இல்லை ஒரு 6 மாதம் இருந்திருப்பானா? அதனால் நாட்கள் குறைவாக இருக்கிறனால அவர் லவ் குறைவாக இருந்திருக்குமா? உலகத்து கவிஞன் எழுதுறான், ஒரு முறை ஏனும் ஒரு நாள் பொழுதும் உன்னுடனே நான் இருந்தால், தெரியாது உங்களுக்கு, அதனால தான் இடையிலிருந்து வரேன், அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் நினைத்திருப்பேன் எழுதுறான். உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தா கூட சாகிற வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு உலக அன்புல ஒருத்தன் எழுதுறான்னா, ஆதாம் ஒரு நாள் கூட இருந்துட்டு போயிருக்கட்டுங்க ஏதேன்ல, அவர் அதை மறக்கவே மாட்டார். ஏறக்குறைய பல நாட்கள் அவன் இருந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பேர் வைக்கிறான், நிறைய விஷயம் நடந்திருக்கு. தேவன் வருவாரான், அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்குறாரு, அவன் கூட பேசியிருக்கிறாரு, பழகியிருக்கிறாரு. இது உறவு சம்பந்தப்பட்டது. மறுபடியும் அந்த உறவு அவருக்கு தேவை. ஆமேன். உறவு வேண்டுமென்றால் அந்த சூழ்நிலை தேவை. ஆமாம், ஹனிமூன் கொடைக்கானல்னா கொடைக்கானல் தான். ஆமாம், ராம்நாட்டில் வைக்க முடியாது. சாரி, ராம்நாட்டில் யார் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாம். அப்படி தான் அவரோடு பழகுவதற்கு பைபிள் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாம்கிட்ட வந்தாராம். ஏன்னா அந்த மைண்ட் செட்டு தான் அவனுக்கு நல்லா இருக்கு நம்ம கூட பேசுறதுக்குன்னு. ஸோ அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா முதலாவது உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எங்காவது நீங்கள் நின்று கொண்டிருந்தால் உங்கள் சிந்தனை மறுபடியும் ஏதேன் பக்கம் திரும்பட்டும். இந்த மலை நாட்டை சுற்றி திருந்தது போதும். இதை தாண்டி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நாம் கடந்து சொல்லுவோம். ஏதேன் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவோம். அதுதான் தேவனுடைய வைராக்கியம், அதுதான் தேவனுடைய திட்டம். ஏதோ பிசாசின் கரத்திலிருந்து பிரித்தெடுப்பது அல்ல, வில்லன் கையிலிருந்து ஹீரோவை காப்பாற்றுறது அல்ல ஹீரோவோட நோக்கம். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. காப்பாற்றி தெருவில் விடுறதா? புரியுது உங்களுக்கு? அப்படித்தான் தேவன் பிசாசு கையிலிருந்து அவன் விடுதலை ஆக்கிட்டு விடலை. அதற்கு பிறகு ஒரு சிறப்பான கையை தட்டுங்க சார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். இந்த இரவு வேளையில் அதை அறிந்து கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் அந்த இடத்திற்கு நோக்கி கடந்து செல்லுங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த இடங்களை நோக்கி இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் தாழ்ந்த இடங்களை நோக்கி உங்கள் மூக்கு என்ன செய்யாது? தேடாது. பன்றிகளைப் போல மட்டமான விஷயங்களுக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யாது? நுழையாது. இங்கே வச்சிருந்த எட்டனா எவன் எடுத்தான், அவனா இருக்குமா இவனா இருக்குமா, அந்த நோக்கமே வராது. ஏனென்றால் உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த விஷயம். ஆமாம், என் பேருக்கு ஒன்று கொடுங்க. ஆமே, உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்தவைகளை சிந்திக்கிறார்கள், உயர்ந்தவைகளை நோக்குகிறார்கள். அந்த இடத்திற்கு உங்களை வரும்படி நான் அழைக்கிறேன். இந்த உயர்ந்த ரக சிந்தனை இல்லாதவர்கள் தான் மட்டமானதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 சப்பாத்தில் 2 சப்பாத்தி குறையுது, யார் எடுத்துட்டு போனேன் என்கிற மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. தேவன் ஒரு மிக பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்.
இந்த மிகப்பெரிய வாழ்க்கை குறித்த படம் உங்களை மற்றவர்களை குறித்து யோசிக்கிறதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இந்த உயர்ந்த படம் பிசாசின் கிரியைகளை குறித்து யோசிப்பதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது. சிலருக்கு பாருங்க, பிசாசு ஒன்று சொல்லிட்டா எப்படி அவன் செஞ்சே முடிச்சிருவான்னு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் தேவன் ஒன்று சொல்லிட்டார் மட்டும் செய்வாரா? யதார்த்தம் நமக்குள்ள இருக்கு. ஒரு நெகட்டிவாக கனவு கண்டா நடந்தே ஆகுண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பாசிட்டிவாக கனவு கண்டா, நான் சொல்கிறேன், நெகட்டிவ் கூட நடக்காமல் போயிரு சார். என் வாழ்க்கையில் 100 நெகட்டிவ் கனவு நடக்காமல் போயிருக்கு. கர்த்தரை மாற்றிருக்கிறாரு. ஆனால் பாசிட்டிவாக ஒன்று சொன்னா கையத்தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. சொன்னால் அது நடக்காமல் போகாது. உதரேன்ற ஒரு பிசாசு சொல்லிச்சு, ஒன்று நான் காலி பண்ண விட மாட்டேன். சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் காலி பண்ண விட மாட்டேன். ஒரு பிசாசை துரத்தும் போது வெத்தி எப்படி ஓடிடுச்சு. ஆனால் போன பிறகு அவன் ஒரு விதையை போட்டு போயிட்டான். காலி பண்ணாம விடவே மாட்டேன், காலி பண்ண 2 நாள் உள்ளே ஓடுது. என்ன ஆண்டவரேன்றேன். கர்த்தர் சொன்னார், பரவாயில்லையப்பா, நான் சொன்னதான் நம்பலன்னு நான் சொன்னதை நீ நம்பலன்னு ஒன்று, நீ யார் சொன்னதுமே நம்ப மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அவன் சொன்னால் கரெக்டாக நம்புறியப்பா அப்படின்னாரு. நான் உன்னை வாழ வைப்பேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், என்னைக்காச்சும் இவ்வளோ யோசிச்சிருக்கியாடா? ஆனால் அவன் காலி பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே அதே யோசிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை வாக்கு தத்தங்கள் உங்களை வாழ வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் அதையே நினைத்திருங்கள். சத்துருக்களின் சகல சதி தடைகளையும் நிர்மூலமாக்கி போட்டுருவார். ஆமென். எல்லா பக்கம் நெட்வொர்க்கை கொடுத்து வயரை கனெக்ஷன் பண்ணி கடைசியில் வெளியே கொண்டு அவங்க வீட்டில் வச்சுற மாதிரி ஆகிப்போம். அவர் சொல்லுவார், கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் போட்ட, அந்த வெடியத்தான் மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஆமென். தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். தேவனுக்கு சகலமும் லேசான காரியம். ஆமென். சத்துருக்களின் திட்டங்களை தவிடுபொடியாக்குவது லேசான காரியம். சத்துருக்களை இருந்த இடம் தெரியாமல் அழிப்பது லேசான காரியம். உங்களை மாத்துறது லேசான காரியம். ஆமென். சில நேரம் நீங்க நினைக்கிறீங்க உங்களை சரி பண்ணிட்டு திட்டத்தை காலி பண்ணுவார். சில நேரம் உங்களை சரி பண்ணாம திட்டத்தை காலி பண்ணிட்டு அப்புறம் நீ மெதுவாக சரியாருன்னு சரி எப்படி வேணாலும் செய்வார். அது என்னன்னா, அவர் என்ன வேணாலும் செய்வேன், அவ்வளோ பெரிய காடு. நீங்க அவரை பிராக்கெட் பண்ணவே முடியாது. அதுதான் மேட்ரு. நீ சரியானவன் ஆசீர்வதிப்பேன், நல்லது. ஆனால் சரியானா தானே நினைச்சிட்டு பார்த்துருமா, ஆசீர்வதித்து சரி பண்ணிடுவார். எது வேணாலும் செய்வார் சார். அதனால் ஐயோ என் வாழ்க்கையில் இது வராமல் பயப்படாதீங்க. பேதுருவை சரி பண்ணி மீனை கொடுக்கல, மீனை கொடுத்து சரி பண்ணார். ஆமாம், 1000 விளக்கு தொகுதியில் சேட்டைகள் பண்ணி கொண்டு இருந்தவர்களுக்கு பதவியை கொடுத்து சரி பண்ணாங்க. அதற்கு முன்பாக பயங்கரமான, ஆமாம், ஃபுல்லாக புதிய வானம் படத்தில் வில்லைங்க வர மாதிரி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க, சார் உங்களை பற்றி இவ்வளோ திட்டுறாங்க, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படின்னு அமைதியாக போயிடுறாரு. புரிஞ்சுங்க மட்டும் புரிஞ்சுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்னன்னா என்னையா அவரை மாத்திச்சுன்னா பிளஸ்ஸிங். நம்முடைய மைண்ட் ஒரு குறுகிய மனநிலை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிமிடத்தில் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற வண்ணமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் மிகப்பெரியவன். ஆமா, இதுலேயும் தெரியலன்னா ஏதாச்சும் லாரிக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாச்சு தெரிஞ்சுக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இறைவன் மிகப்பெரியவன். ஆனால் நமக்கு அது தெரியல. என்ன சொல்ல வரேன் என்றால், தேவனுக்கு எல்லாம் லேசான. நல்லா கைத்தட்டுங்க ஒரு தடவை, பயப்படாதீங்க, கைத்தட்டுங்க. லேசான காரியம், பயப்படாதீங்க. ஆமென், 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 ஆமென். எஸ் லார்ட். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை யோசித்தாலும் அது ஒரு லேசான காரியம். தயவு செய்து பாவமோ பிரச்சனையோ பிசாசோ உங்களை த்ரெட்டன் பண்ண விடாதிருங்கள். எங்காவது துணிகரமாக கிரியை செய்கிறவர்களுக்கு அது தானா அது வேலையை பார்த்துரும், அதை விட்டுருங்க. நீங்க என்ன செய்யுங்க, எந்த விஷயத்திலும் எதுவும் உங்களை பயமுறுத்த விடாதிருங்கள். ஆமா, நான் முற்றிலும் என்னுடைய மனநிலைக்கு எதிராக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான், நீங்க ஸ்டேஜ் கீழே ஒன்று பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்டேஜுக்கு வந்து வேற மேட்டர் பேசிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன, ஆவியானவர் பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஜோம் பண்ணிச்சு, அமெரிக்காவுக்கு எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சிலருக்கு வாழ்க்கையில் காணானே அதுதான். அவனுக்குள்ளே போய் அந்த பக்கம் ஜீவனை விட்டு விட்டால் கூட போதுண்டான்ற மாதிரி. எல்லாரும் இல்லை, சிலர். அவனை போய் ஆகணும், அதனால் எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க. சரிம்மான்னு சொல்லிச்சு. ஜோம் பண்ணி நீ போகிறதுக்கான வழியில் கர்த்தர் செய்வான்னு அனுப்பிச்சாச்சு. கடைசியில் போனால் இங்கே பிஎட் எக்ஸாமில் எல்லாம் பாஸ் ஆகிட்டேன். அந்த கூட்டத்தில் அது போகணுன்னு சொல்லிட்டு இருந்த கூட்டத்தில் இது வந்து ஃபெயில் ஆன பிறகு திரும்ப வருது, எனக்கு போகணுன்னு ஒரே ஆசை. ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு. உடனே நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாருமா, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன செய், ஒப்பு கொடு. தேவன் என்ன செய்கிறாரோ விட்டு எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். இதெல்லாம் வழக்கமாக நம்ம வச்சிருக்க ரெடிமேட் மெசேஜ். ஏன்னா ஃபெயிலாக போச்சு இல்லை, அதனால கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுமா, தேவன் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவும் மாற்றுவார். ரெடிமேட்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வார்ம் அப் ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். சாதாரண நினச்சிடக்கூடாது. ஒன்றுமே எல்லாம் வெட்டியாக போவ, வீணாக போவ, அவ்வளோதான் அவனுக்கு எதிர்காலமே போச்சு, இப்படி பேசிகிட்டு இருக்கிற உலகத்தில் கவலைப்படாதமா, நன்மைக்கு எதுவாக மாறும். இது ரெடிமேட்னா நல்லா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இது சொன்ன உடனே அப்படியே அந்த ஆவி கொஞ்சம் எந்திரிக்கும். ஒன்றும் கவலைப்படாதமா, கர்த்தர் இந்த வருஷம் இல்லாட்டினா கூட அடுத்த வருஷம் கூப்பிடுவார், இல்லை ஏதாச்சும் ஒரு அற்புதம் கூட செய்யலாம். அப்போ அந்த ஸ்டாண்டர்டில் பேசிட்டு கண்ணை மூடி கையை வைக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் இல்லைப்பா, இந்த வருஷமே போகுது. இந்த வருஷத்தில் அடுத்த பேட்ச் இல்லைப்பா, இதே பேட்சில் போகுதுன்ற. நான் சொல்லிட்டேன், இங்கே பாருமா, நீ போயிடுவன்றாரு. அது சொல்லி நான் ஃபெயிலாக போயிட்டேன் சார், தெரில, நீ போயிடுவேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பெரிய அளவில் ஏற்றுக்கலை. ஆமாம், அது ஒன்றே நான் சொன்னதை பெரிய அளவு என்ன செய்யலை, அங்கீகரிச்சுக்கலை. பட் வந்து அப்படியா, சரி ஃபெயிலாக போயிட்டாங்க, அறிவுக்கு எவனுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லி போயிடுவேன்னு. அடுத்த நாள் டைரக்ட் இன்டர்வியூ வர வைக்கிறாங்க. அங்கேருந்து பாஸ் ஆனவங்க ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் வந்து எல்லாருமே செலக்ட் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் எல்லாம் பாஸ், இது ஃபெயிலு. அப்போ இது போக முடியாது. இது செலக்ட் ஆனாலும் இங்கே ஃபெயில் ஆகிடுச்சுல. அடுத்து ஃபோன் பண்ணி பேசுமா, இங்கே சொன்னாங்க, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து எழுதி பாஸ் ஆகிக்கான்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. மேட்ரு என்னென்னா, ஃபெயிலாக போனோன்னு அனுப்பிச்சு வைக்கிறார் தேவன். God has no boundaries. பரமபிதாடா. ஆமென். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட வந்துட்டு நீங்க வந்து ரூட்டு போட்டே கொடுக்கக்கூடாது. அவர் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீங்க பாருங்க, இந்த மைக்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு? 300 பேருக்கு வந்துருச்சா, வால்யூம் வந்துருச்சா? 5000 பேர் உட்கார வச்சு மைக்கெல்லாம் பேசியிருக்காரு. வரமாட்டேன், இப்பதான் யோசிக்கிறோம், அது வேற இருக்கான்னு. 5000 பேருக்கு பேசினார்னு தெரியும்ல, மைக் இல்லாம எப்படி பேசினாரு? அவர் கூட்டம் நடத்தின அதே இடத்திலே இவர்கள் இஸ்ரேலுக்கு போய் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு பேசினா, இவங்க பேசின எதுவுமே கேட்கலையா மக்களுக்கு. எக்கோ வந்துகிட்டே இருக்கான். கூட்டம் வேற உட்காந்துருக்கு. என்னடா செய்யணும், என்னென்னமோ செட் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் செட் ஆகலை. மைக்கை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு சும்மா பேசினா உட்காந்துருக்கிற 50 பேர் கேட்குறான். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஆவியானவர் மூலமா இயேசுவுக்கு சொல்லுவாராம், நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இங்கே தான் அந்த பின்னாடி இந்த செட்டப்பில் இந்த குகை, இந்த இடம், இந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா மைக்கே இல்லாமல் அத்தனை பேருக்கு ரீச் ஆகும். சில இடங்களில் நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது இல்லைன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் மைக் இல்லாமல் பேசப்பட்ட இடங்கள் உண்டு. கடற்கரையில் பாருங்கள், அவர் உட்கார்ந்த உடனே படகை சற்று உள்ளே தள்ளும்படி கேட்டுக்கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொஞ்சம் கடலுக்குள்ளேருந்து பேசுனீங்கன்னா அந்த காற்று நீங்கள் பேசுகிற ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஏகப்பட்ட சயின்டிஃபிக் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறார் அவர். சரி, ஓகே. இப்போ மேட்ரு என்னன்னா, தேவனுக்கு வரைமுறை கிடையாது. இந்த இரவில் உங்களை பணக்காரனாக்க முடியும் பார்க்க முடியும். டாக்டரால் குணமாக்க முடியாது என்று சொன்ன வியாதியை இந்த இரவிலே தேவன் குணமாக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் நான் சொல்றேன்ல, உங்களை சரியாக்கி ஆசீர்வதிக்கலாம், உங்களை ஆசீர்வதிச்சு கூட சரியாக்கலாம். எது வேணாலும் செய்வார், எது வேணாலும் செய்வார். உங்க வேலையெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பது. நீங்கள் கெட்டவனா இருந்தால் கூட உங்களை பிசாசால் தொடர உரிமை கிடையாது. ஏன்னா உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்.
நான் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு இந்த வேளையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்வதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. கெட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு கெட்டமான டிரான்ஸ்லேஷன் தான் தெரியும். நல்ல சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் தெரியும். எப்பவுமே கிரேஸை கேட்கும்போது தேவனோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களை கேளுங்கள். இல்லாட்டி கிருபை உங்களுக்கு இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை, விடுதலுக்கு ஏதுவான கல்லது. புரிஞ்சுக்கங்க, கிரேஸ் எல்லாருக்குமே ஆசீர்வாதமான விஷயம்தான். ஆனா அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த கண்மலை இடறுதலுக்கு ஏதுவான கண்மலையும். தீர்க்கதரிசியர் சொல்லியிருக்கிறாரு, ஃபுல்லா வாசிக்கணுமா நீ மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மகனே அப்படின்னு. கொஞ்சம் வாலிம்பையா. ஸோ இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை. கிரேஸ் இஸ் a stumbling block. அது அநேகருக்கு இடறுதல். ஏனென்றால் அது அப்படித்தான். என் அன்புக்குரியவர்களே, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய பர்சனாலிட்டி எந்த விதத்திலும் பிசாசு உங்களை தொடுவதற்கு இங்கே உரிமை இல்லை. அவ்வளவுதான். நீங்க நீதிமான், நீங்க பழம் அடுத்த விஷயம். சார் நீங்க நான் நீதிமானாவே இருந்தாலும் இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, முன்னாடி இருக்கிற ரொம்ப நீதிமான இருந்துட்டாருன்னா அவர் ஸ்டாண்டர்டுக்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால உள்ள இருக்கிற 3 பேர் மட்டும் தோத்திரம், மீதி பேர் அவர் ஸ்டாண்டர்ட்ல இல்லைல்ல. ஒரு நல்ல போதகன் தான் நீதிமானா இருந்தாலும் பாவிகளோட ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். நான் பலமுள்ளவனா இருந்தாலும் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு நான் பலவீனரை போல் ஆனேன். உடனே அவர் பலவீனர், நீ அதையும் அப்படி போட்டுக்கிறது. புரியுது உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசாம மக்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். அதனாலதான் நீ பாவியா இருந்தவன் ஆசிரியப்பார் இந்த இடத்துக்கு ஏன் வரோம்னா, பலவீனமாக இருக்கிறவர்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை தொடர்றதுக்கு பிசாசுக்கு உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்க. போத என்ன சார், உங்க பையன் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டான், ஓகேயா? உடனே பக்கத்து வீட்டுக்காரர் சப்பு சப்புன்னு அறைகிறாரு. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஏன் படிக்கிறேன்னு கேட்பீங்க. சொல்லுவார், சார் ஃபெயில் ஆயிட்டேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரமபிதா எனக்கும் உங்களுக்கும் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இஸ் திஸ் a public toilet? கண்டவன் வந்துட்டு போறதுக்கு வாழ்க்கை அப்படியா? நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென். கொட்டு வாங்கினால் மோதிரக்கையில் தான் கொட்டு வாங்கணும். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மனிதனை தண்டனைகள் அல்ல, அதெல்லாம் பிசாசு அவன் மேல நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக சொல்லிக் கொடுத்தது. மனிதனை தண்டனைகள் அல்ல, அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை என்பவைகளின் ஐஸ்வர்யம் அவனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவனை ஏவுகிறது. சந்தேகப்படுகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 வருஷத்தில் திருந்துவார்கள் என்றால், நம்புகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 மாதத்தில் திருந்துவார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு உண்மையை, ஒரு புள்ளி விபரத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். எப்பவுமே நம்பிக்கைக்கு பின்பாக மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னை நம்பாதவர்களுக்காக நான் எதையும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னை நம்புகிறவர்களுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நம்பாதவனுக்காக நீங்க நல்லா வாழணும் தேவையில்லைங்க, ஆனா உங்களை நம்புறவனுக்காக நீ நல்லா வாழணுங்க. என் வாழ்க்கையில் நான் வேண்டாம் என்று ஒதுக்கியதெல்லாம் என் எதிரிகளை பார்த்து பயந்து அல்ல, நீங்க எல்லாம் ஒரு ஆளடா போடான்னு. நான் சிகரெட் குடித்ததில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த தம்மு போடுற ஆளா இருந்தா எவனாச்சும் ஒருத்தன் ஆபூன்னு கிட்டிக்ஸ் பேசுறான், நான் இன்னொரு தம்மு அப்படியே பத்த வைப்பேன். நான் அப்படி ஆள் நான்.